Hello everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா ஒரு liquid fertilizer எப்படி prepare பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்றது தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிள் ingredients வச்சு prepare பண்ணக்கூடியது. நம்ம ரெண்டு liquid fertilizer வீடியோஸ் ஏற்கனவே நான் முன்னாடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும், ஆக்சஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் செடிக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது என்பிகே நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், இந்த மூணும் ரொம்பவே இருக்கும். அண்ட் ஏன்னா ரீசெண்டாக கூட இப்போ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என்னோடய செடியில் இலைங்க கம்மியாக இருக்குது, அப்போ லீவ்ஸ் நிறைய வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கறது, என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கறது அப்படின்னு. ஸோ அவங்க இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். இன்னொருத்தங்க முன்னாடி நம்ம கார்டனில் லான் இருந்துச்சு அப்படின்னா அந்த புல் இருக்கும்ல, அதை நம்ம ட்ரிம் பண்ணும்போது நிறைய வேஸ்ட் வரும், அதை வச்சு நம்ம எப்படி ஃபெர்டிலைசர் பண்ணலாம் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வந்து லான் இல்லை, பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபெர்டிலைசருக்கு பேஸ் வந்து பனானா பீலும் கிராஸும் தான். பனானா பீலுக்கு நான் இன்றைக்கி எனக்கு கவுண்ட் தெரியல, ஒரு 5-6 இருக்குது. இந்த ரெட் பனானா தொல்லி நீங்கள் எது இருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாடி இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை அப்படியே போட்டால் அது வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆகி அதோட எசன்ஸு தண்ணியில் போகாது. பட் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கிராஸுக்கு பதிலாக நான் வந்து புல் இருக்கும்ல நம்ம கார்டனில், என்கிட்ட இப்போ கிராஸ் கிளிப்பிங்ஸ் இல்லை, அப்போ இந்த மாதிரி வீடை வந்து கார்டன் சுற்றி இருக்கிற புல்லை வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ வேரோடு தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனாக இருக்குது, அதை எடுத்திருக்கேன் கொஞ்சம். அப்புறமா டீ பவுடர், நம்ம டீ பவுடர் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல, ரோசஸ் லைக்ஸ் டீ. அண்டு இந்த வாட்டி நம்ம பண்ணுற லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ஹீட் போகிறதில்ல, ஹீட் ப்ராசஸ் எதுவும் இல்லை, அதனால் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கேஸ் எதுவும் செலவாகாது. அப்புறமா எப்போ மாதிரி கொஞ்சம் புளிச்ச தயிர். இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதல் குறைஞ்சு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எப்போ மாதிரி சூடு பண்ண போகிறதில்ல, ஹீட் ப்ராசஸ் கிடையாது. அதனால இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது கூட நான் கொஞ்சம் நீம் கேக் பவுடர் அண்ட் போன் மீல், எலும்பு பொடி, நீம் கேக் பவுடர், அது மிக்ஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம நீம் போடுவோம்ல, இது வந்து பனானா பீல் நான் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி. அப்போது கொஞ்சம் போடனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த பவுல் நிறச்சி பனானா பீல் போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, அண்ட் இதுதான் அந்த நீம் கேக் பவுடர் அண்ட் போன் மீல் மிக்ஸ். இது என்கிட்ட கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இந்த வாட்டி, அதை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீம் கேக் இல்லை அப்படின்னா நீம் லீவ்ஸ், வேப்பில் இருக்கும்ல, அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அதோட சீட்ஸ், நீம் ஃப்ரூட்டில் உள்ள சீட் இருக்கும்ல, அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீம் பவுடர் எங்கேயும் கிடச்சுன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கள் ஹெர்பல் ஸ்டோரில் இந்தியாவில் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் நீம் லீவ்ஸ் போடுறீங்கன்னா டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம், இப்படி துணியில் வச்சு கெட்டணும்னு அவசியம் இல்லை. இது பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால நான் ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் வச்சு அந்த மாதிரி கெட்டி போடுறேன். அப்போது எனக்கு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த கிளாத்தை கூட நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நீம் பவுடரோ இல்லை இந்த மாதிரி நீம் கேக் பவுடரோ இல்லை போன் மீல் மிக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்து அப்படி கெட்டிக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டோம். அப்புறமா இது எதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இது என்னோடய ஒரு 20 லிட்டர் பக்கெட் இருக்குது, அதில் தான் நான் இன்றைக்கி இதை எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட சின்ன பக்கெட் இருந்தால் அதில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய செடி இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி 20 லிட்டர் பக்கெட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி அந்த பக்கெட் எடுத்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சமாக போட்டு அதுக்கு ஏதாப்பில் தண்ணி வச்சு ரெடி பண்ணாலும் சரிதான். அப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் வந்து டீ பவுடரும் கூட இந்த மாதிரி துணியில் கெட்டி போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த பக்கெட்டில் போட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு கலந்துட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். ஸோ நம்ம புல் போட்டுட்டோம், அந்த கட் பண்ணி வச்ச பழத்தொலி அது நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த புளிச்ச தயிர் இருக்குல்ல, கொஞ்சமாக இருந்த தயிர், இது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல.
அண்ட் இது கூட உங்களுக்கு புளிச்ச ஒரு ஃபர்மெண்ட் ஆன கோகோனட் மில்க் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இதில் நான் தயிர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த நீம் கேக் பவுடர் அண்ட் போன் மீல் மிக்ஸ் கெட்டி வச்சுருந்தேன்ல துணியில், அது அப்புறமா டீ பவுடரும் நான் அந்த மாதிரி ஒரு துணியில் கெட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக போடணுன்னா டைரெக்டாக போடலாம். ஏன்னா எனக்கு திரும்ப அரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி கெட்டி போடுறேன். நம்ம கெட்டி போடாமல் போட்டோம் அப்படின்னா திரும்ப ஸ்ப்ரே பண்ணுறப்பெல்லாம் நம்ம அது ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அரிப்பில் அரிச்சு தான் எடுக்கணும். அப்போ இது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி கெட்டி போட்டோம் அப்படின்னா இதோட எசன்ஸும் தண்ணியில் இறங்கும், ப்ளஸ் நமக்கு ரெண்டாவது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து சம்மர் மந்த்ஸ், அதாவது வெயில் காலம், அப்புறமா மழை இல்லாமல் இருக்கிற டைம், இப்போ டெய்லி உங்களுக்கு மழை பெய்துட்டுருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெயின் வாட்டரில் எல்லாம் ட்ரெயினாக போயிடும், நம்ம பண்ண எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கேப் ஒரு 1 வீக் எல்லாம் மழை இல்லாமல் வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த டைம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அந்த பக்கெட்டில் போட்டதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஒரு ஷேட் ஆன இடத்துல வச்சிட வேண்டியதான். நான் இப்போ இது ஃபுல்லும் தண்ணி விட்டுருக்கேன், விட்டு எல்லாம் ஒன்று ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வந்து அடைச்சி வைக்கணும். எப்படி அடைக்கிறதுனா, நான் வந்து ஒரு சாக்கு போட்டு கெட்டி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் பாலி பேக் ஒரு பாலி கவர் அப்படி எதுவும் கிடச்சின்னா கூட நீங்கள் அது பயன்படுத்தி கூட அடைக்கலாம். ஏன்னா ரேட்டோ வேறு ஏதாவது கேட் அப்படி ஏதாவது ஓடிச்சு அப்படின்னா தட்டி போடுவோம்ல. ஸோ ஒரு பத்திரமான இடத்துல ஷேடில் இந்த மாதிரி கெட்டி வச்சுட்டா போதும். இது வந்து ஒரு 5 டேஸ்க்கு வைக்கணும். டெய்லி ஒவ்வொரு வாட்டி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடைச்சி திரும்ப கெட்டி வச்சுட்டா போதும். இது 6வது நாள் ஆக்சுவலி. 5 டேஸ் கழிச்சு நீங்கள் 1 or 2 டேஸ் கூடி போய் எடுத்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப நாள் வைக்காதீங்க. அண்ட் இதில் வந்து எனக்கு வந்து கவுடங் நம்ம தண்ணியில் கலக்கணும் அப்படின்னா என்ன ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் வந்துச்சு. மற்றபடி கெட்ட வாசனை இல்லை, அழுகின ஸ்மெல் அப்படி எதுவும் வரல. இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். அந்த பழத்தொலி இதெல்லாம் ரொம்ப அதில் மக்கி ரொம்ப சாஃப்ட் ஆகி நம்ம போட்டு டீ பவுடர் அந்த நீம் ஓட மிக்சர்லாம் போட்டேன்ல, போன் மீல் கர்ட் எல்லாம் சேர்ந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கவுடங் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி போடுங்க. அதில் ஏதாவது வார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதை அஃபெக்ட் ஆகாது. இதை நான் வந்து இப்போ இனி அரித்து 1:10 ரேஷியோவில் கலந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி எப்போதே மாதிரி நான் சாயில் ட்ரென்ச்சாக தான் கொடுக்க போகிறேன். நான் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் வந்து இதை இன்றைக்கி கொடுக்க போகிறேன் பிளான்ஸுக்கு. இது நான் 20 லிட்டர் பக்கெட் அப்படின்னால நான் 2 மக் இதில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் ரேஷியோ 1:10. ஓகேவா? ஸோ அப்போ பிளான்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் இல்லையா? நான் இந்த வீடியோ ஆக்சுவலி போடுறது இது செடிக்கு விட்டு ஒரு 4-5 டேஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா தான் போடுறேன். ஸோ சிலருக்கு குவெஷன்ஸ் வரலாம், இதெல்லாம் போடுறதுனால செடிக்கு எந்த பாதிப்பும் வருமா அப்படின்னு. எதுவும் வராது. ஆல் பிளான்ஸ் ஆர் வெல் அண்ட் ஹெல்தி. எதுவும் வாடலை, லீவ்ஸ் எல்லோ ஆகலை, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அந்த பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த பாட்டுக்கு எந்த அளவு விடணும் அப்படின்னு. நான் இன்றைக்கி இந்த மாதிரி 12 inch பாட், அதாவது பெரிய பாட்டுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அண்ட் 9 inch பாட் ஒரு 10 inch பாட்டுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 300 to 350 ml யூஸ் பண்ண போகிறேன். இந்த 70 rows இருக்கிறது வந்து ஒரு பெரிய 12 inch பாட். இதுவும் ஒரு 12 inch பாட் தான். நான் பழைய வீடியோவில் காமிச்ச மாதிரி இதுதான் என்னோடய மெஷரிங் மக். நீங்கள் ரெகுலர் மக் கூட யூஸ் பண்ணலாம். இது 1 லிட்டர் அளவு பிடிக்கக்கூடியது. அப்போ நம்ம இதை வந்து எடுத்து இனி செடிக்கு ஊற்றலாம். 12 inch பாட்டுக்கு வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து இது 1 லிட்டர், அப்போ ரெண்டுக்குமே இதை பிரித்து விட போகிறேன். இதுக்கு ஒரு 500 ml, அதுக்கு ஒரு 500 ml. ஒரு குத்து மதிப்பு தான், எக்ஸாக்ட் 500 ml இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கூடி குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நான் செடிங்களுக்கு ரெகுலர் வாட்டரிங்க்கு பதிலாக
இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் காலையில் விடுறேன். அடுத்த நாள் நம்ம நார்மல் வாட்டரிங் எப்போதைக்கும் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நல்லா தண்ணி நிறச்சி விட்டுருங்க. சின்ன பாட்டுக்கு கம்மியாக தான் விடுறேன். 9 inch ஒரு 10 inch பாட்டுக்கு வந்து ஒரு 300 or 350 ml அவ்வளோதான் விடுறேன். அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் விட்டால் போதும். அண்ட் 6 inch பாட், ரொம்ப சின்ன பாட், அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 1 லிட்டர் எடுத்தோம் அப்படின்னா அதை நாலாக நம்ம பிரித்து விடலாம் 4 times. அண்ட் இது வந்து நான் அந்த மாதிரி ஜெர்பரா, க்ரீன் லீஃப் ஒரு லீஃபி பிளான்ஸ், அதாவது ஆர்னமெண்டல் பிளான்ஸ், ஷேட் பிளான்ஸ் இருக்கும்ல, எல்லாத்துக்குமே விடுவேன். என்னோடய விங்கா, ஆல் வைன் பிளான்ஸ், எந்த பாகுபாடுமே இல்லாமல் எல்லா பிளான்ஸுக்கும் ஆஸ் யூஷுவல் இதே அளவு தான் நான் ஃபாலோ பண்ணி விடுறது. இது எல்லா பிளான்ஸுக்கும் விடலாம். நம்ம வெஜிடபிள் பிளான்ஸ் கூட விடலாம். நான் கூட விடுறேன். இதுதான் நான் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னது, ஷேடில் இருக்கக்கூடியது. கொஞ்சமாக மார்னிங் சன்லைட் மட்டும் கிடைக்கும். இதுக்கும் கொஞ்சமாக 1 லிட்டர் எடுத்தேன் அப்படின்னா 4 பார்ட்ஸாக எல்லாத்துக்கும் விடுவேன். ஏன்னா இதில் சிலது தான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பாக்கி எல்லாமே வந்து ஆர்னமெண்டல் டைப், இந்த கலாடியம் அந்த மாதிரி வெரைட்டி. ஸோ தப்பே இல்லை, தாராளமாக கொடுக்கலாம். இதில் பிளான்ஸுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ப்ளஸ் நீமெல்லாம் போட்டிருக்கோம்ல, அப்போ அந்த ரூட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட சொல்யூஷன் கிடைக்கும். இது நீங்கள் விடுறது மார்னிங் விடுங்க. ஈவினிங் விடுறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஒன்ஸ் இன் 7 daysோ ஒன்ஸ் இன் 10 daysோ கொடுக்கலாம். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் இது பண்ணுறது. இப்போ மன்சூன் இருந்தனால இந்த 1 week கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. அப்போது இதை நான் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துட்டேன். ரெகுலர் பெஸ்டிசைட் அண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, சாஃப், கெம், இதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது நம்ம விட்டாலும் அதெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஆர்கானிக், சாஃப் வந்து கெமிக்கல், அவ்வளோதான் வித்தியாசம். கெம் இஸ் ஆர்கானிக் எனிவே. உங்களுக்கு போன் மீல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாம்பல், அதாவது ஆஷ், வுட் ஆஷ், குப்பை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு கை நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கடைகளில் கிடைக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபெர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ ஐ வில் டெஃபினெட்லி ஷேர் இட். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் செடிங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறுபடியும் I'll meet you all on another interesting video with some interesting topic. Till then, as usual, happy gardening everyone. Take care of yourself and take care of your plants. Till we meet again, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.